ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை அனதர் நியூ vlog. திஸ் இஸ் ட்ராவல் லாகர் ரஃபிக். நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன். என்னடா எங்கே நின்றுட்டுருக்கேன்னு நினைக்கிறீங்களா? இப்போ நம்ம நின்றுட்டுருக்க ஊர் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூருங்க. கோயம்புத்தூரில் காந்திபுரத்தில் இருக்கோம். இன்றைக்கி இங்கேருந்து ஒரு சூப்பரான டிஎன்எஸ்டிசி பஸ் ட்ராவல் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கோயம்புத்தூரில் இருந்து இன்றைக்கி எங்கே ட்ராவல் பண்ண போகிறோன்னா பெரம்பலூர் வர இன்றைக்கி ஒரு சூப்பரான டிஎன்எஸ்டிசியில் ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த கோயம்புத்தூர் டு பெரம்பலூரில் ஒரு சூப்பரான டிஎன்எஸ்டிசி இருக்குங்க, கல்லூரி தென்றல். இந்த பஸ்ஸில் தான் இன்றைக்கி நம்மளுடைய பஸ் ட்ராவல் இருக்க போகுது. நம்ம பஸ்ஸோடைய டைமிங் வந்து பார்த்திங்கன்னா காந்திபுரத்தில் 3:45 எடுத்து நைட்டு பெரம்பலூர் போகிற மாதிரி டைமிங் கொடுத்துருக்காங்க. பெரம்பலூர் டைம் வந்து பார்த்திங்கன்னா 11:30 அந்த டைமில் கூட்டிகிட்டு போய் விடுவாங்க. அந்த பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா காலையில் துறையூரில் இருந்து எடுத்து கோயம்புத்தூர் காந்திபுரம் வந்து இப்போ காந்திபுரத்தில் இருந்து எடுத்து உங்களுக்கு பெரம்பலூர் வர ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஏன்னா பிரான்ச் வந்து பார்த்திங்கன்னா துறையூர் பிரான்ச், அதனால் துறையூரில் ஸ்டார்ட் பண்ணி காந்திபுரம் வந்து காந்திபுரம் டு பெரம்பலூர், மறுபடியும் பெரம்பலூர் டு உங்களுக்கு துறையூர் ஆப்ரேட் பண்ணுவாங்க. நம்ம பஸ் வந்து பார்த்திங்கன்னா மதியானம் 2 மணியில் இருந்து 2:30 மணிக்குள்ளே காந்திபுரம் வருவாங்க. வந்துட்டு 3:45 இங்கே காந்திபுரமில் இருந்து எடுப்பாங்க. நான் டேரெக்டாக பஸ் ஸ்டாண்டு போயிட்டு மீதி எல்லாம் கண்டினியூ பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி ஒரு சூப்பரான டிஎன்எஸ்டிசியோடைய கல்லூரி தென்றல் பஸ்ஸில் கோயம்புத்தூர் டு பெரம்பலூர் வரை ட்ராவல் பண்ணலாம். மக்களே, போயிட்டு சாப்பிட்டு வந்தாச்சு. பார்த்துருப்பீங்க, கர்ட் ரைஸ் தயிர் சாதம் வாங்கி சாப்பிட்டேன். டேஸ்ட்டு சூப்பராகவே இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டு வந்தாச்சு. எனி டைம் வந்தாலும் இந்த காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டு ரொம்ப பிஸியாக இருக்குங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பஸ் ஸ்டாண்டு இந்த காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டு. நம்ம பஸ்ஸுக்கு இன்னும் டைம் இருக்குது, இன்னும் வரலைங்க. ஒரு 2:30 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே காந்திபுரம் வருவாங்க. பஸ்ஸு வர ஷார்ட்ஸ் பார்க்கலாம். நம்ம பஸ்ஸோடைய டைமிங் வந்து பார்த்திங்கன்னா காந்திபுரத்தில் மதியானம் 3:45 எடுத்து பெரம்பலூர் வந்து பார்த்திங்கன்னா நைட் ஒரு 11:30 வாக்கில் கூட்டிகிட்டு போய் விடுவாங்க. பார்க்கல என்ன டைமிங் போகிறாங்க. நான் பெரம்பலூர் வரைக்குமே ட்ராவல் பண்ணலான் இருக்கேன். மக்களை, இப்போ நம்ம ட்ராவல் பண்ணுறோம்ல டிஎன்எஸ்டிசியோடைய கல்லூரி தென்றல் பஸ்ஸு, இந்த பஸ்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் நீங்கள் டிக்கெட் புக் பண்ண முடியாது. டேரெக்டாக வந்து டிக்கெட் வாங்கிட்டு ட்ராவல் பண்ணிக்கலாம். கோயம்புத்தூரில் இருந்து பெரம்பலூர், அதே போல் துறையூர் டு கோயம்புத்தூர் ஆப்ரேட் பண்ணுறாங்கல்ல, 2 டைரக்ஷன்லேயும் இந்த பஸ்ஸுக்கு ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ண முடியாது. டேரெக்டாக வந்து டிக்கெட் வாங்கிட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கலாம். டிஎன்எஸ்டிசி ஆப்பில் போயிட்டு கோயம்புத்தூர் டு பெரம்பலூர் போட்டிங்கன்னா நைட் சர்வீஸ் இருக்குது. ஆனால் அந்த பஸ் வந்து பார்த்திங்கன்னா சிங்காநல்லூர் அங்கேருந்து எடுத்து பெரம்பலூர் ஆப்ரேட் பண்ணுவாங்க. நம்ம பஸ் காந்திபுரத்தில் இருந்து எடுப்பாங்க. நீங்கள் நைட் டைம் பெரம்பலூர் போகிறீங்கன்னா நீங்கள் அந்த பஸ்ஸில் டிக்கெட் புக் பண்ணி ட்ராவல் பண்ணிக்கலாம். மக்களே, நம்ம பஸ்ஸு வந்துடுச்சு பார்த்தீங்களா? சூப்பராக ஸ்டிக்கரிங் பண்ணி நல்லா இருக்குது. பஸ்ஸு பார்க்க நல்லா ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்காங்க மக்களே. இப்போ தான் வந்தாங்க. வந்துட்டு இங்கேருந்து 3:45 எடுப்பாங்க. நம்ம பஸ் வந்து பார்த்திங்கன்னா அரசு போக்குவரத்து கழகம் கும்பகோணமில் உங்களுக்கு துறையூர் பிரான்ச்சுங்க பஸ்ஸு. பஸ்ஸோடைய ரூட்டை அழகாக போட்டிருக்காங்க. உங்களுக்கு கோயம்புத்தூரில் இருந்து எடுத்து ஈரோடு டு உங்களுக்கு திருச்செங்கோடு, நாமக்கல், துறையூர், பெரம்பலூர் போகிறாங்க. கல்லூரி தென்றல் நல்லாயிருக்கு. அதே போல் கோயம்புத்தூர் டு ஈரோடு 1-to-1 சர்வீஸாக ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க.
பஸ்ஸோட சைடில் பாருங்கள் கல்லூரி தென்றல் அழகாக மேலே போட்டு நல்லா சூப்பராக நல்லா இருக்குது மக்களே. பஸ்ஸோடைய இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஏபிஜே அப்துல் கலாம் ஃபோட்டோ, அதே போல் அன்னை தெரசா அவங்களுடைய ஃபோட்டோ, அதே போல் பாரதியார் கவிமணி பாரதியார் இவங்களுடைய ஃபோட்டோ வந்து போட்டிருக்காங்க. நல்லா இருக்குது. லைட் ஆர்டர் போட சொன்னாங்க, போட்டியா இல்லையாப்பா? சரி ரைட்டு, அது லைட்டு வந்துச்சுன்னா இது அப்படியே கரு பண்ணி போட்டு சரி. சரி ரைட்டு பார்ப்போம். ஞாயிற்றுக்கிழமை நைட்டு பார்ப்போம். ஞாயிற்றுக்கிழமை நைட்டு இல்லை, ஞாயிற்றுக்கிழமை நைட்டு மெட்ராஸ் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் சொல்லிடுறேன். அப்படி இல்லைன்னா மெட்ராஸ் போயிட்டு வந்துட்டு திங்கக்கிழமை லீவில் தானே 10 மணிக்கு வந்தீங்கன்னா என்னன்னு பார்த்துக்கிட்டோம். பஸ்ஸோடைய ஃப்ரண்ட்டு பாருங்கள் டிஸ்பிளே வச்சுருக்காங்க கல்லூரி தென்றல். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த பஸ்ஸில் நீங்கள் கூகுள் பே ஃபோன்பே மூலிமாவும் டிக்கெட் வந்து எடுத்துக்கலாம். நல்லா முன்னாடி பூத்தொட்டிலாம் வச்சு நல்லா டிசைனிங் பண்ணி நல்லா இருக்குது. இந்த பஸ்ஸுக்கு கல்லூரி தென்றல் வர என்ன காரணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பஸ்ஸு வர ரூட்டு தாங்க. உங்களுக்கு பெரம்பலூரில் இருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் ஃபுல்லாகவே காலேஜ் நிறையா இருக்குது. மொத்தம் 18 காலேஜ் இருக்குது. உங்களுக்கு 6 மாவட்டத்தை டச் பண்ணி இந்த பஸ் வரனால நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுவாங்க. அதனால் இந்த பஸ்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்லூரி தென்றல் என பேர் வச்சுருக்குறாங்க. இப்போ தான் டிரைவர் அண்ணாட்ட கேட்ட சொன்னாங்க. இந்த பஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 52 சீட்டு வந்து கொடுத்துருக்காங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் கேபின் ரைடு எடுக்கிறதுக்காக இந்த முன்னாடி சீட்டு கண்டக்டர் அண்ணா வந்து பார்த்திங்கன்னா இந்த சீட்டில் உட்காருங்கன்னு சொல்லி எனக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கு இந்த டைமில் ரொம்ப நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஈரோடு திருச்செங்கோடு நாமக்கல் துறையூர் பெரம்பலூர்
மக்களே டைம் வந்து பார்த்திங்கன்னா 5:55 ஈரோடு வந்திருக்கோம். ஈரோட்டில் நல்ல மழைங்க, பார்த்துருப்பீங்க. கேபின் ரைடு கோயம்புத்தூரில் இருந்து ஈரோடு வரைக்கும் ஒரு சூப்பரான கேபின் ரைடாக இருந்துச்சு. டிக்கெட் ஃபேர் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் இருந்து பெரம்பலூர் வரைக்கும் ட்ராவல் பண்ண 207ங்க, 207 ஆச்சு. இந்த பஸ் வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் 7 நாளுமே உங்களுக்கு ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க, கோயம்புத்தூர் டு பெரம்பலூர். இந்த பஸ் காலையில் துறையூரில் 8 மணிக்கு எடுத்து மதியானம் ஒரு 2:30 மணிக்கு கோயம்புத்தூர் வருவாங்க. மறுபடியும் கோயம்புத்தூரில் உங்களுக்கு 3:45 எடுத்து உங்களுக்கு நைட்டு 11:15 11:30 மணி வாக்கில் உங்களுக்கு பெரம்பலூர் போவாங்க. இதான் இந்த பஸ்ஸோடைய ரூட்டு மக்களே. இந்த மலைக்கு வந்து சூடாக ஒரு பாதாம் மில்க் குடிக்கலாம் மக்களே, நல்லாயிருக்கும். இந்த கல்லூரி தென்றல் பஸ்ஸில் நிறையா காலேஜ் பசங்க ட்ராவல் பண்ணி வருவாங்க. ஆனால் இன்றைக்கி காலேஜ் லீவுங்க, மொகரம்னால காலேஜ் லீவு, காலேஜ் பசங்க வரல. ஆனால் கோயம்புத்தூரில் இருந்து உங்களுக்கு ஈரோடுக்கு நிறைய பேர் ட்ராவல் பண்ணி வந்தாங்க. இங்கே ஈரோட்டில் இறங்க வேண்டியவங்க இறங்கிட்டாங்க. இங்கே ஈரோட்டில் இருந்து திருச்செங்கோடு, நாமக்கல், இப்போ அங்கே போகிறவங்க ட்ராவல் பண்ணுவாங்க.
மக்களே, டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 8 மணி. நாமக்கல் நியூ பஸ் ஸ்டாண்டு, புது பஸ் ஸ்டாண்டு வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் புது பஸ் ஸ்டாண்டு வர நல்ல பெரிய பஸ் ஸ்டாண்டாகவே இருக்குது மக்களே. இன்னும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா துறையூர் பெரம்பலூர் வந்து பார்த்திங்கன்னா 11:15 இருந்து 11:30 மணிக்குள்ளே போவேன்னு சொல்லியிருக்காங்க. பாப்பா என்ன டைமிங் போகிறாங்க எல்லாமே பார்க்கலாம். இங்கே வண்டி வந்து பார்த்திங்கன்னா 20 நிமிஷம் நிற்குமா. இந்த 20 நிமிஷத்தில் நீங்கள் போயிட்டு டின்னர் வேணால் சாப்பிட்டுக்கலாம், இல்லைனா உங்களுக்கு காஃபி டீ இது மாதிரி ஸ்நாக்ஸ் வேணாலும் சாப்பிட்டுக்கலான்னு சொன்னாங்க. துறையூர் பெரம்பலூர் இந்த ஊரில் இருந்து உங்களுக்கு இந்த நாமக்கல் வழியாக கோயம்புத்தூர் ஆப்ரேட் பண்ணுற ஒரே பஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்லூரி தென்றல் மட்டும்தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. இன்னொன்று பஸ் இருக்குல்ல உங்களுக்கு கோயம்புத்தூர் டு பெரம்பலூர், உங்களுக்கு ஆன்லைன் புக்கிங், அந்த பஸ் வந்து பார்த்திங்கன்னா வேறு ரூட்டுங்க. உங்களுக்கு அது பல்லடம் கரூர் வழியாக உங்களுக்கு பெரம்பலூர் போவாங்க. இந்த பஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு நாமக்கல் வழியாக உங்களுக்கு பெரம்பலூர் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. பஸ்ஸோடைய லைட்டிங் பாருங்கள், நைட் டைம் வந்து நல்லா சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த லைட்டு நல்லா சூப்பராக இருக்குது. நாமக்கல்லில் இருந்து சென்னை போகிறதுக்கு 3 பஸ் இருக்குங்க. 2 எஸ்சிடிசி, ஒரு டிஎன்எஸ்டிசி பஸ் வந்து இருக்குது. இது இல்லாமல் மாதாவரத்துக்கும் நாமக்கல்லில் இருந்து பஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. நீங்கள் இந்த மாதாவரம் சைடெல்லாம் போகணுன்னு நினச்சிங்கன்னா பஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. டிஎன்எஸ்டிசி பஸ்ஸு நான் கரெக்டாக பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வரும்போது அந்த மாதாவரம் பஸ்ஸு வெளியே போச்சு.
குட் மார்னிங் மக்களே. நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வீட்டுக்கு வந்துட்டேன். என்னடா பெரம்பலூர் வரைக்கும் போகலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை மக்களே, நான் துறையூர்லேயே இறங்கி அங்கேருந்து ஆம்னி பஸ் புக் பண்ணி நான் சென்னைக்கு வந்துட்டேன். என்ன ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, நான் சென்னையில் காலையில் 7 மணிக்கு இருக்கணும். அதனால தான் நான் துறையூரில் இறங்கி அங்கேருந்து ஆம்னி பஸ் புக் பண்ணி நான் சென்னைக்கு வந்துட்டேன். இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 5:30 மணி. நான் வந்து பார்த்தீங்கன்னா அரும்பாக்கம் மெட்ரோவில் 5 மணிக்கு இறங்கி அங்கேருந்து நடந்து என்னோடய வீட்டுக்கு வந்துட்டேன். இதே நான் எஸ்சிடிசியில் வந்தேன்னா கண்டிப்பாக லேட் ஆகிருக்கும். என்னால் அந்த டைமுக்குள்ளே நான் சென்னை வர முடியாது. ஏன்னா கிளாம்பாக்கம் வரவே வந்து பார்த்திங்கன்னா அவங்க 6 மணி 6:30 மணி ஆக்கிடுவாங்க. நான் பெரம்பலூரில் ஒரு 12 12:30க்கு பஸ் ஏறினாலும் அவங்க எப்படி வர்றதுக்கு கிளாம்பாக்கம் 6 மணி 6:30 மணி ஆக்கிடுவாங்க. அங்கேருந்து நான் சிட்டிக்குள்ளே வரணும், கோயம்பேடு வரணும். கோயம்பேடு வந்து அங்கேருந்து ரேப்பிடோ புக் பண்ணி வீட்டுக்கு வரணும். ஸோ 8 மணி ஆகிடும், 8 8:30 மணி ஆகிடும். அதனால தான் நான் ப்ரைவேட் பஸ் புக் பண்ணி வரணும்னு சொல்லி தான் நான் துறையூர்லேயே இறங்கி அங்கேயே விலாகை வந்து என் பண்ணிட்டேன். இதான் ரீசன் மக்களே. வேலை இருக்கனால துறையூரில் இறங்கி அங்கேருந்து நான் சென்னைக்கு பஸ்ஸு புக் பண்ணி வந்துட்டேன். மற்றபடி டிஎன்எஸ்டிசியோடைய கல்லூரி தென்றல் பஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பஸ்ஸுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். கோயம்புத்தூரில் இருந்து நீங்கள் துறையூர் பெரம்பலூர் வர்றதுக்கு ஒரு அருமையான பஸ்ஸு. மெயினாக டிரைவர் அண்ணா அண்டு கண்டக்டர் அண்ணா 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாலியான டைப்புங்க. நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியான டைப்பு. கேட்டோன்னே பர்மிஷன் கொடுத்து வீடியோ எடுக்க சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த டைமில் நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த ஃப்ரண்ட்டு சீட்டு கண்டக்டரை நான் உட்காருவாங்கள்ல, அந்த ஃப்ரண்ட்டு சீட்டில் என்னை உட்கார வச்சு, தம்பி நீ எவ்வளோ வேணாலும் கேபின் ரைடு எடுத்துக்கோப்பான்னு சொல்லி பர்மிஷன் கொடுத்தாங்க. அவங்களுக்கு இந்த டைமில் நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த பஸ்ஸில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறதா இருந்தீங்கன்னா டேரெக்டாக காந்திபுரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மணிக்கெலாம் வந்துடுங்க. 3 மணிக்கு வந்துட்டிங்கன்னா ஒரு 3:40க்கு இந்த பஸ் எடுப்பாங்க. டிக்கெட் ஃபேர் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் இருந்து பெரம்பலூர் வரைக்கும் ட்ராவல் பண்ண 207 ரூபா ஆச்சு மக்களே. கரெக்டாக 10 மணிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா துறையூர் வந்துட்டாங்க. அங்கேருந்து 1 மணி நேரம் ஆகும், பெரம்பலூர் போகிறதுக்கு 1 மணி நேரம் ஆகும். சரி, அங்கே போயிட்டு அங்கேருந்து நான் பஸ்ஸு மாறி சென்னைக்கு வர்றதுக்கு துறையூரில் இருந்து சென்னைக்கு போயிடலான்னு சொல்லி தான் துறையூர்லேயே நான் வந்து இறங்கிட்டேன். நேற்று நான் ட்ராவல் பண்ண டேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 26 வெள்ளிக்கிழமை மொஹரம் நாள் அப்போ ட்ராவல் பண்ணேன். மொஹரம் நாள் கவர்மெண்ட் ஹாலிடேங்க. காலேஜ் பசங்களுக்கு காலேஜ் வந்து லீவு. அதனால வந்து பார்த்திங்கன்னா நிறைய காலேஜ் பசங்க நேற்று வந்து ட்ராவல் பண்ணல. இல்லைனா கோயம்புத்தூரில் இருந்து ஈரோடு போகிற அந்த ஸ்ட்ரெச்சில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய காலேஜ் பசங்க வந்து ட்ராவல் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த 3:45க்கு வந்து பார்த்திங்கன்னா காந்திபுரத்தில் எடுக்கிறாங்களா, ஈவினிங் 6 மணிக்கு வந்து ஈரோடு வரனால நிறைய காலேஜ் பசங்க இந்த பஸ்ஸில் வந்து ட்ராவல் பண்ணுவாங்களா, கல்லூரி தென்றல் பஸ்ஸில். காலேஜ் பசங்க யாராச்சும் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா நீங்கள் வந்து இந்த டிஎன்எஸ்டிசியோடைய கல்லூரி தென்றல் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். எப்படி இருக்குது நானும் தெரிஞ்சுக்கிறேன். மற்றபடி ஒரு சூப்பரான பஸ்ஸுங்க இந்த டிஎன்எஸ்டிசியோடைய கல்லூரி தென்றல் பஸ். 2 டிஎன்எஸ்டிசியில் நம்ம பஸ் vlog பண்ணி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். இதுக்கு முன்னாடி வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம கிளாம்பாக்கம் டு கோயம்புத்தூர் வரைக்கும் ஜாக்வார் ஜெட்டில் ட்ராவல் பண்ணியிருப்போம். செகண்ட் வீடியோவை தான் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. கோயம்புத்தூரில் இருந்து துறையூர் வரைக்கும் டிஎன்எஸ்டிசியோடைய கல்லூரி தென்றல் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணது. 2 டிஎன்எஸ்டிசி பஸ் வீடியோ எப்படி இருக்குன்றது எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய டிஎன்எஸ்டிசி பஸ் vlog பண்ணலான் இருக்கேன். நீங்கள் சொல்லுங்கள் என்னென்ன ரூட்டில் டிஎன்எஸ்டிசி பஸ் vlog பண்ணலான்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணி சேனலில் வந்து vlog எடுத்து போடுற மக்களே. மற்றபடி உங்களுக்கு சொல்ல வேண்டிய இன்ஃபர்மேஷன் எல்லாம் vlogல டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். இந்த vlog இதோட நான் முடிச்சுக்கிறேன். இந்த vlog பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. டாடா மக்களே. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஎன்எஸ்டிசியோடைய கல்லூரி தென்றல் பஸ்ஸில் நாமக்கல்ல இருந்து துறையூர் அந்த ஸ்ட்ரெச்சு ட்ராவல் பண்ணோம்ல, அதை டே டைமில் கவர் பண்ணணுங்க. ரூட்டு நல்லாயிருக்கு, சிங்கிள் ரோடு. என்ன நைட் டைம்னால வந்து பார்த்திங்கன்னா லைட்டு வெளிச்சமே சுத்தமாக இல்லை, ஃபுல்லாகவே இருட்டு தாங்க. அதை வந்து டே டைமில் நம்ம டிஎன்எஸ்டிசியோடைய கல்லூரி தென்றல் பஸ் இல்லைனா கூட வேறு பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த துறையூர் டு நாமக்கல் டே டைமில் கவர் பண்ணோன்னா ரூட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம ட்ரை பண்ணலாம். ஆனால் ஒரு சூப்பரான ரூட்டு நைட் டைமில் நம்ம ட்ராவல் பண்ணோம். இதே எனக்கு தெரிஞ்சால் நான் என்ன பண்ணியிருப்பேன்னா டிஎன்எஸ்டிசியோடைய கல்லூரி தென்றல் பஸ்ஸில் துறையூரில் இருந்து நான் கோயம்புத்தூர் வரைக்கும் ட்ராவல் பண்ணியிருப்பேன்.